அலையன்ஸ் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரேஷன் சார்பில் நடத்தப்படக்கூடிய 40 days 40 voices 40 prayers டிவோஷனில் கலந்து கொண்டு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் லைனர்ஸ். மருத்துவமனையிலே சுகாதார பணியாளர்களாக வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், தெரபிஸ், அங்கே பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவரும் சிங்கப்பூருக்கு மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சார்ஸ் நேரமாக இருந்தாலும், COVID-19 நேரமாக இருந்தாலும், சிங்கப்பூரில் ஏற்படவிருந்த மிகப்பெரிய மரணங்களை தடுப்பதற்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். அவருடைய சேவை சிங்கப்பூர் தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் தொடர்ந்து அவர்களையும் தேவன் அவருடைய பணியையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு வேத வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். And let us not grow weary of doing good, for in due season we will reap if we do not give up. இந்த வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, நீங்களும் நானும் திரும்ப பலனை எதிர்பாராமல் தொடர்ந்து நன்மை செய்ய தேவன் நம்மோடு பேசுகிறார். நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும்போது ஏற்ற காலத்தில் நீங்களும் நானும் நிச்சயமாக அதற்குரிய ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யாக்கோபு நிருபம் எப்படியாய் சொல்லுகிறது: ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று. நீங்களும் நானும் நம்முடைய பலத்திற்கேற்ற விதத்தில் தேவன் பிறருக்கு நன்மை செய்ய எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேசத்தில், இந்த சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் தன்னலம் பாராமல் பிறருக்கு சேவை செய்ய தங்களை முழுமையாக அர்ப்பணித்ததினால் இந்த தேசத்தில் ஏற்படவிருந்த மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் இந்த தேசத்திற்கு தடுத்தது மாத்திரமல்ல, அநேகருடைய உயிரை காப்பாற்றினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்தான் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மாடல். அந்த பெர்ஃபெக்ட் மாடல் அவர் செய்த ஒரு காரியம் என்ன? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எப்படிப்பட்ட மக்களுக்கு? தீமை செய்யக்கூடிய மக்களுக்கு அவரை சிலுவையிலே அறைவார்கள் என்று சொல்லி இயேசு அறிந்திருந்தும் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்மால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு திரும்ப பலன் எதிர்பாராமல் செய்யும் போது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து ஓமை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், 2 விதமான ஆடுகள் பார்க்கிறோம். வெள்ளை ஆடுகள் ஒரு பக்கத்தில், செம்மறி ஆடுகள் ஒரு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிறோம். வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆட்டை இருக்கக்கூடிய நபர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் சிறியவர்களாகிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகளை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் தந்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுக்க வந்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் எப்பொழுது உம்மை நிர்வாணமாய் கண்டோம்? எப்பொழுது பசியாய் கண்டோம்? எப்பொழுது உங்களை தாகமுள்ளவராய் கண்டோம்? நாங்கள் உமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தோம் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் இந்த சிறியவரில், இந்த உலகத்தில் தேவை உள்ளவர்களுக்கு, இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு, இந்த உலகத்தில் விசாரிக்கப்பட முடியாத இருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் எனக்கே செய்ததாக இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் ஒருவேளை நீங்கள் நாம் நன்மை செய்யும்போது நமக்குரிய பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், நம்மை பார்த்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்காம இருக்கலாம். ஆனாலும் தேவன் அவைகளை பார்த்து நமக்கு சரியான நேரத்தில் அதற்குரிய பிரதிபலனை கட்டளையிடுவார். பாருங்க, அந்த ஓமையில் கடைசியில் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னது மாத்திரமல்ல, என்னோடு கூட நீங்கள் நித்திய வாழ்வை அடைவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதன்படி நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும்
பிரதிபலனை அருளி செய்வார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட் லைனர்ஸ் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து தொடர்ந்து அவங்க மேல் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.